ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். டொமேட்டோ, வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். ஸோ என்ன ஒரு இதுனாக்கா, நான் டிப்ஸ் சொல்கிறேன், இடையில சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு தக்காளி, வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, க்ரீன் சில்லிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஒரு 1.5 kg மட்டன் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அது நல்லா வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சிட்டிகை மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து 2 kg ரைஸ் இருக்குது. ரைஸ் நான் எப்போவுமே வந்துட்டு 1 kg ரைஸ்க்கு 1.5 kg போடுவேன் மட்டன்னு. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1.5 kg மட்டனுக்கு 2 kg ரைஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்கன் பக்கோடா கூட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே முன்னாடி காமிச்சிருக்கேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சிக்கன் பக்கோடாவுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக அந்த ஒரு மசாலா யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியுது. டேக்ஷா வச்சுட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து இப்போது ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அன்றைக்கே வந்துட்டு அரைச்சிட்டு அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி அரைச்சாக்கா தான் வந்துட்டு அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னென்னாக்கா இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு வாயில் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு பட்டை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டுலேயே போட்டு அரைச்சிடுவேன். ஸோ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பிரியாணிலேயும் இறங்கிடும். பசங்களும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது அவங்க வந்துட்டு ஏலக்காயெல்லாம் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு எக்கு பாயில் பண்ணியாச்சு. பக்கத்தில் வச்சு எக்கும் பாயில் பண்ணியிருக்கேன். அண்டு ஆல்சோ வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ வந்துட்டு அந்த வெங்காயமும் வந்துட்டு பிளாக் ஆகிடக்கூடாது. ஸோ ரெட்டிஷ் ஆகிடணும். அதனால கலந்து விட்டுட்டு இருக்கிறேன் நான் அங்கே பக்கத்தில். இதை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். லெக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு பீசஸும் வேணும்னு எங்கள் அம்மா கேட்டதுனால கொஞ்சம் பீசஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இந்த கரண்டியில் தான் வந்துட்டு கலக்கி விடணுன்றது கிடையாது. நான் வந்து கையிலே தான் பண்ணுவேன். எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கையில் தான் வரும். அது எனக்கு ஸ்பூன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாக்கா எனக்கு மெஷர்மெண்ட் வராது. நான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கையில் தான் வந்துட்டு எல்லாமே மசாலா கூட வந்துட்டு கையில் தான் அள்ளி வந்துட்டு போடுவேன். மிளகாத்தூள் மட்டும் வந்து நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் எரியும் அப்படின்றதுனால. ஸோ வந்துட்டு சிக்கன் மசாலா இது நமக்கு இங்கேயே கிடைக்குது ஸ்டோரில். சிக்கன் மசாலா, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு கலந்தால் மட்டுமே போதும். மற்றது எல்லாமே வந்து அதுலேயே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து வெங்காயமும் வந்து நல்லா ரெட் ஆகிட்டு இருக்குது. நல்லா வந்து ரெட்டிஷாக ஆகணும். ஒரு ஸ்வீட் இல்லைனா எப்படி ஒரு ட்ரீட் அப்படின்னு ஆன பிறகு ஸ்வீட்காக வந்துட்டு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். ஆரோக்கியா பால் தான், பேக்கெட் பால். ரொம்ப நல்லா இருக்குது. க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்குது நம்ம பாயசம்க்கு எல்லாமே வந்து. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வெங்காயம் வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சு. வெங்காயம் உடைய கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இஞ்சி பூண்டு பார்த்திங்களா, நான் அதில் வந்துட்டு பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டதுனால அது ப்ரௌன் கலரில் இருக்குது. பாருங்கள், கையில் தான் எடுத்து போடுறேன். ஏதோ நினச்சிக்காதீங்க ஸ்பூனில் போடல அப்படின்றதுக்காக. எனக்கு கையில் தான் வந்துட்டு எல்லாமே அளவு வரும். என்ன ரைஸ் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா கையில் தான் அளந்தால் தான் எனக்கு வந்துட்டு அந்த குவான்டிட்டி என்னன்னு தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு கை தான் பழக்கம் எனக்கு. சுகரு அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் தான் கொஞ்சம் நான் வந்து கை போடாமல் வந்துட்டு ஸ்பூனில் யூஸ் பண்ணுவேன். ஸோ வச்சேன் இல்லைங்களா மட்டனை, அதை வந்து போட்டாச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தாங்க வந்துட்டு அந்த பிரியாணிக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவரே வந்துட்டு ப்ரௌன் ஆனால் அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்காக தீச்சிடக்கூடாது, பிளாக் கலரில் ஆகிடக்கூடாது, ப்ரௌன் கலரில் ஆகணும். இன்னொரு டிப் என்னன்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டு போட்டதுமே வந்துட்டு நம்ம கறி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுடணும்.
அதை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா கறியில் இறங்கும். சிக்கன்னாக்கா நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம் அப்படியே. இது வந்துட்டு 1, 2, 3 மசாலா இது. இது வந்து ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் போட்டாக்கா. பாருங்கள், மிளகாத்தூளுக்கு மட்டும் நான் வந்துட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸே வந்துட்டு முடிச்சிக்கலாம். இது வந்து நான் சின்ன ஸ்பூனாக போட்டிருக்கேன் இதில். அதனால வந்துட்டு நான் எனக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் அது. அது போட்டுட்ருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ, தக்காளி போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அது அந்த டைமில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, இஞ்சி பூண்டு போட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம, அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து அடி பிடிக்கும். அந்த கிரேவி இருக்குது இல்லைங்களா, அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும், நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து கர்ட் போடுறேன். ஒரு பேக்கெட் 2 கிலோவுக்கு வந்துட்டு நான் 10 ரூபா அது ஒரே பேக்கெட் தயிர் தான் போடுறேன் நான். அப்புறம் எலுமிச்சை பழமும் வந்து நான் டொமேட்டோலேயே வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி போட்டுருந்தேன். எலுமிச்சை பழம் வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 எலுமிச்சை பழம் புழிஞ்சு தக்காளியிலே போட்டுக்கலாம். தக்காளியோடைய குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 1 கிலோ சாப்பாடு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ், அப்படி இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக கூட போடலாம். நான் 100 கிராம்ஸ் தான் போடுவேன் நான். 100 கிராம்ஸ் இல்லைனா வந்துட்டு 150 போடுவேன் நான். 2 கிலோக்குன்னா 300 கிராம் தக்காளி போட்டிருக்கேன். இது வந்துட்டு ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா பக்கத்துலேயே வந்துட்டு ஒலை வச்சுட்டேன். ஒலை நல்லா கொதிச்சதுமே ரைஸ் போட்டாச்சு. கலர் பவுடர், இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கலர் பவுடர் யூஸ் பண்ணுறத விட வந்துட்டு நம்ம இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, குங்குமப்பூ இருந்துச்சு எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் வந்துட்டு கலர் பவுடர் போட்டிருக்கேன். குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா பாலில் ஊற வச்சுட்டு கூட போடலாம். அந்த கலர் டெக்ஸ்சருக்காக ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு குங்குமப்பூ கூட பாலில் ஊற வச்சு போடலாம். அது ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க கத்தாரில் இருக்கும்போது. அது போட்டுட்ருந்தாங்க. ரொம்ப நல்ல கலர், எல்லோவிஷாக சூப்பரான ஒரு கலர் வந்துட்டு கொடுக்கும் குங்குமப்பூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரைஸ் வந்து வடித்து, ஜஸ்ட்டு ரைஸ் என்னன்னாக்கா ஒரே கொதி தாங்க வரணும். இது வந்து ஜீரக சம்பா ரைஸு. ஒரே கொதி வந்ததுமே எடுத்து கிரேவியில் போட்டுட்டு பாருங்கள், தண்ணி கூட வந்துட்டு நான் ஜாஸ்தி விடலை. ஏன்னா வந்துட்டு அது என்ன ஆகும்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் ரைஸு. ரைஸ் வந்து வாயில் எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்டாக கொஞ்சம் தித்திப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து புது அரிசி. கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பழைய அரிசி. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் நான் சாப்பிடும் போது கொஞ்சம் எனக்கு ஸ்வீட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அதாவது ரொம்ப பழசாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரே கொதி தாங்க, தண்ணி போட்டு கொதி வந்ததுமே ரைஸ் போட்டு உடனே வந்துட்டு வடித்து சாதத்தை வந்துட்டு அந்த கிரேவியில் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும். இது வந்துட்டு பச்சை அரிசி அப்படின்றதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து என்ன ஆகும்னா தம் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா தம் ஆகிடும். ஃபாயில் ஷீட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தக்காளி வந்துட்டு தண்ணி போடாமல் அந்த எண்ணெயிலே வந்து தக்காளி நல்லா வதக்கணும். நம்ம தண்ணி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்கா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்காது. தக்காளியை வந்துட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா தான் அந்த வேக வச்ச தண்ணியும் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த சூப்பு, அந்த கறி வேக வச்ச தண்ணி, அதையும் வந்துட்டு நம்ம அந்த கிரேவிலே ஊற்றிடணும். இது நானே பண்ணேங்க வீடியோ. என்கிட்ட ஸ்டாண்டும் இல்லை. பப்பு தான் எப்போவுமே கேமராமேனு, அவரும் இல்லை இன்றைக்கி. நானே ஒரே கையில் பிடிச்சி வீடியோ பிடிச்சி ஒரே கையில் நானும் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இது பால் வச்சுருக்கேன் சைடில். பாயசம் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு அகர் அகர் கூட கொஞ்சம் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக. இதில் பாதாம், முந்திரி, அப்புறம் வந்துட்டு கிஷ்மிஷ் போட்டிருக்கோம். அது என்ன சொல்கிறது தெரியல, தமிழில் சொல்கிறதுக்கு வரல. ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கீலே ஃப்ரை பண்ணிவிட்டு, எங்களது என்னன்னாக்கா பாயசமில் வந்துட்டு பட்டை லவங்கம் உடைய டேஸ்ட் வந்து போட்டோம் அப்படின்னா, பட்டை லவங்கம் போட மாட்டீங்க, நிறைய பேர் போட மாட்டாங்க. ஆனால் வந்து நான் கொஞ்சம் பட்டை லவங்கம் போடுவேன். எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டை லவங்கம் போடும்போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம தம் போட்டுட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா மேலே அரிசியாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் கிண்டி கீழே இருக்கிற ரைஸ் எடுத்து மேலே போட்டுட்டு
மேலே இருக்கிறத வந்துட்டு கீழே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா தம் ஆகும். எப்போவுமே வந்துட்டு ரைஸ் கலக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சைடில் தான் கலக்கணும். இடையில் வந்துட்டு போட்டு நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரைஸ் உடஞ்சிரும். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து பட்டா அப்புறம் வந்துட்டு லவங்கம் போட்டிருப்பேன். ஸோ வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு முடித்த பிறகு நம்ம வந்து அந்த பட்டா லவங்கம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து சைட் பை சைடாக அந்த சிக்கன் மசாலா போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஆயில் போட்டு நம்ம வந்துட்டு கீழே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா எண்ணெய் இறுகி இருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெரியுதா, இது வந்து 2 kg பிரியாணி, 2 kg மட்டன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, என்னன்னு சொன்னாக்கா நம்ம போடுற குவான்டிட்டி வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் எவ்வளோ போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா 150 grams தான் வெங்காயம் போட்டேன்னே. ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாட்டுக்கே வந்துட்டு 150 கிராம் வெங்காயம் தான் போட்டேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் வந்துட்டு ஸ்வீட் ஆகிடும். இது வந்துட்டு நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் பின் பண்ணுறேன் என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் திங் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டு தாங்க வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு கிங் ஆஃப் த ஃபுட், ஹீரோ ஆஃப் த ஃபுட் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் த ஃபுட். பிரியாணியில் வந்துட்டு இஞ்சி பூண்டு தாங்க வந்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. என்ன கேட்டாக்கா மட்டன் விட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியில் ஃப்ளேவர் கொடுக்குறது வந்துட்டு இஞ்சி பூண்டு தாங்க. அதனால தான் நான் வந்துட்டு அதை ஹீரோ ஆஃப் த ஃபுட்டுன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு வந்துட்டு அகெயின் ஐம் கம்மிங் அகெயின் என்னன்னு சொன்னாக்கா இஞ்சி பூண்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். இஞ்சி பூண்டு அன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கே அரைக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிரியாணிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டுலேயே வந்துட்டு பட்டை லவங்கம் இல்லாச்சி கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் செய்வேன். ஸோ வந்து அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸி. பாத்திரம் வச்சுட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு 2 சும்மா பேருக்கு போட்டுட்டு வெங்காயத்துலேயே வந்துட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு போடணும். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி போட்டு மஞ்சள்தூள் உப்பு கொத்தமல்லி போட்டு வேக வச்சுக்கிறோம். அதை எடுத்து நல்லா ஃப்ரை ஆகும்போது வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் ஆகும்போது வந்துட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா கறி போட்டு விட்றோம். கறி கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு அப்போவே போட்டு விட்றோம். அதை போட்டு நம்ம வந்து கலக்கி விடணுன்ற அவசியமே கிடையாது. அதை அந்த கறியிலேயே வந்துட்டு போட்டு நல்லா சாட்டே பண்ணும்போது அந்த கறியில் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். அப்புறம் வந்துட்டு நான் வந்து போடுவேன். அதில் என்ன போடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா 1 to 3 மசாலா போடுவேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு கறி மசாலா கூட போடலாம். எல்லா கறி மசாலாலாம் கிடைக்குது, அது கூட போடலாம் நீங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா போட்டுட்டு தக்காளி போட்டுடணும். தக்காளியிலே வந்து லெமன் ஜூஸும் போட்டுடணும். அப்புறம் வந்து தயிர் போடணும். நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் தண்ணி வச்சு நல்லா வந்து கொதித்து வரும்போது ரைஸ் போட்டு சும்மா ஒரே கொதிக்கே வந்துட்டு வடிச்சிடணும். வடிச்சிட்டு அதை என்ன பண்ணணுன்னாக்கா போட்டு கலந்து அப்போது கொஞ்சம் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து என்ன சொல்லணுன்னாக்கா உப்பு கரிக்கணும். கொஞ்சமாக உப்பு கரிச்சா தான் வந்துட்டு என்ன ஆகும்னாக்கா தம் போட்டு பிரியாணி எடுக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் செஞ்சது அது ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தம் போடும்போது கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்க்கு வந்து ரொம்ப வந்து நியூ. இதுதான் என்னுடைய வ்ளாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் நியூ. அதனால வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறேன். உங்களுக்கு எதுனா புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரெசிபி தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்துட்டு என்னென்ன குவான்டிட்டி போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய், see you.